ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற கைமா இட்லி, ரெஸ்டாரண்ட்லாம் சொல்கிற கைமா இட்லி எப்படி செய்யணும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள், இட்லி தேவையான அளவு நான் 5 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் இந்த இட்லியை போட்டு பொரிக்கணும். பொன்னரமாக இட்லியை பொரித்து எடுக்கணும். இட்லி நல்லா கிறிஸ்பியாக பொன்னரமாக வச்சாச்சு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பொரித்து எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இட்லி அப்படி நல்லா பொன்னரமாக பொரிச்சு எடுத்தாச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், குடமிளகாய், எல்லோ கலர், க்ரீன் கலர், நமக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் தூள், ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருக்குது. பச்சை மிளகாய், வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணணும். நல்லா பொன்னரமாக வதக்கணும் வெங்காயம். வெங்காயம் முக்கால் பாகம் வதங்கிச்சு. பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு குடமிளகாய், நமக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி, பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிச்சு. நல்லா வெந்துச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இட்லி போடணும்.
எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசி இறக்க போயில கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற கைமா இட்லி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், காலையில் கொடுக்கலாம். இட்லி மீந்து போச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பெரியவங்க குழந்தைகள் வர எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.